ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான்கிட்ட போருக்கு போன அமெரிக்கா இப்போ இன்றைக்கி வந்து பரிதவிச்சு துடிச்சுக்கிட்டு உலக நாடுகள் நேட்டோ நாடுகள்கிட்ட வாங்க வாங்க என் கூட வாங்க சண்டைக்கு நம்மெல்லாம் சேர்ந்து போவோம் ஈரானை தாக்குவோன்னு சொல்லி நேட்டோ நாடுகள்கிட்ட வந்து உதவி கேறி கெஞ்சுறாரு பதறாரு ட்ரம்ப்பு. அப்போ இந்த நேட்டோ நாடுகள் சொல்கிறாங்க, சண்டைக்கு போகிறப்ப எங்கள்கிட்ட கேட்டியா? எங்கள்கிட்ட கேட்குறது இருக்கட்டும், ஓ நாடு அமெரிக்கா பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினியா? உன் இஷ்டத்துக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டு இப்போ எங்களையும் வாண்டு சொன்னால் உனக்காக நாங்கள் வந்து நீதி இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு எங்கள் நாட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதா? அப்போ நாங்கள் உங்களுக்கு உதவிக்கு வந்தால் ஈரான் நேராக எங்கள் தெல்ல குண்டை போட்டாங்கன்னா என் மக்கள் என்ன ஆகுறது? முடியாதுன்னு சொல்லி உதறி விட்டுட்டாங்க. இப்படி எல்லாரும் உதறின பிறகு அனாதை ஆயிட்டாரு அமெரிக்கா. அனாதை ஆயிட்டதோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்ய போகிறோன்னு விழிபுதுங்கி நிற்கிறாரு. இதுக்கு காரணம் வந்து போர ஆரம்பித்து 2 நாளில் கதையை முடிச்சிடலாம், ஈரானை வந்து நம்ம காலி பண்ணிவிட்டு அந்த நாட்டை பிடிச்சிட்டு அங்கே உள்ள எண்ணெய் வளங்கள்லாம் ஆட்டையை போடலான்னு நினச்சி நியாயம் இல்லாமல் போர ஆரம்பித்த ட்ரம்ப் வந்து ஈரான் இப்போ எதிர்த்து கொடுக்குற எதிர்த்தாக்குதலை பார்த்தோன்னா அரண்டு போயிருக்கிறாரு. அதனால் இப்போ என்ன ஆக போகுது? படு வீழ்ச்சிக்கு அமெரிக்கா போச்சு. கிட்டத்தட்ட இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இல்லாத அளவுக்கு ஈரான் அடித்து காலி பண்ணிருச்சு. இந்த தாக்குதலுக்கு ஆதரவு கொடுக்குற அரபு நாடுகளையே என்ன பண்ணுது, தளங்களை நோக்கி ஈரான் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கிறப்ப இஸ்ரேல் வந்து படு நாசம் செய்யப்பட்டுருச்சு. இஸ்ரேலுடைய தலைநகர் வந்து டெல்லவி வந்து சுடுகாடாக போயிடுச்சு. அதனுடைய பிரதமர் நெத்தனியாக இருக்கிறாரா செத்து போயிட்டாராங்கிற சந்தேகம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா என்ன தான் நடக்குதுங்கிறத நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உலக கட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற அந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, எந்த வித நியாயமும் இல்லாமல் ஈரான் மேலே போர் தொடுத்தது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்படி தொடுத்தவர் தொடர்ந்து நிற்க வேண்டும் தானே, அவரால் இப்போ நிற்க முடியலை. காரணம் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி 2 நாள் 4 நாளில் போர் முடிகிற மாதிரி தெரியலை. இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்கு, கடுமையாக எதிர்த்து தாக்கியிருக்கு. எதிர்த்து தாக்குறதோடு மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்லுது, இப்போ இதுவரைக்கும் நாங்கள் அடித்ததெல்லாம் 2G 3G இந்த மாதிரி ஆயுதங்கள், இன்னும் கரண்டாக இருக்கிற ஜிலாம் எங்கிட்ட இருக்குது, அதெல்லாம் விட்டோம்னா நீ காலி ஜி அப்படிங்கிற மாதிரி போட்ட ஒன்று தான் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, கதிகலைக்கு போயிருக்காரு. அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த ஜலசந்தியை வந்து தடுத்துருச்சு ஈரானு. அப்போ நம்ம எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஜலசந்தியை மீட்கிறதுக்கு நம்ம வாங்க எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. இப்போ மற்ற நாடுகள் என்ன சொல்லிட்டாங்க, அது எப்படி நாங்கள் வருவோம்? அவங்க வந்து நியாயமான முறையில் தன் நாட்டை கடந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஜலசந்தியை வந்து தடுத்து நிறுத்தியிருக்குது. அந்த ஈரான் நாடு வந்து நிறுத்தியிருக்கிற அந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்கு நாங்களும் வந்தோம்னா எங்களையும் அந்த ஈரான் வந்து அடிக்க ஆரம்பிக்கும், எங்கள் நாட்டுகளையும் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த அழைப்பை வந்து நேட்டோ நாடுகள் எல்லாமே புறக்கணிச்சிட்டாங்க. ஃப்ரான்ஸு, ஜப்பான், தென்கொரியா போன்ற அவ்வளோ நாடு என்ன பண்ணிட்டாங்க, மோத்தில் அடித்த மாதிரி முடியாது போ அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ஈரான் வந்து தனிச்சு நின்று எதிர்த்தாக்குதலை கடுமையாக தாக்குது. ஈரானை வந்து எத்தனை நாடு சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுமா? அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போட முழுக்க இஸ்ரேல். அந்த அமெரிக்கா வந்து அதுக்கு மேலே மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள்லேயே இராணுவ தளங்களை பேஸ்களை அமைச்சிக்கிட்டு அந்த குவைத்து, ஈராக்கு, துபாய், அபுதாபி இது போன்ற இடங்கள்லாம் இராணுவ தளத்தை அமைச்சிக்கிட்டு இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக இராணுவ தளத்தை அமெரிக்கா அணைச்சிக்கிட்டு பக்கத்தில் நின்று அடிக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு 10-12 நாடு, இஸ்ரேல் 13, அமெரிக்கா 14, 15 நாடு தாக்குது ஒரு ஈரானை. ஆனால் அந்த ஈரான் வந்து 2-3 நாளில் போயிருந்து கனவு கண்ட ட்ரம்புக்கு இது எதிரடி பயங்கரமாக கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிச்சு, ஈரான் வந்து தன் தாக்குதலை கண்டினியூ பண்ணிருச்சு. இவ்வளோ வேகமாக கண்டினியூ பண்ணதுக்கு என்ன காரணம்னா, அதனுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கோமேனி இருக்கார்ல, அவரை தான் இறக்கிறதுக்கு முதல் நாள் தான் ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் உயர்பட்ச அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம நாடு வந்து இறையாண்மை மிக ஸ்ட்ராங்காக உள்ள நாடு, நம்ம எல்லாரும் வந்து நேர்மையானவங்க, நம்ம மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாடுகள் மாதிரி நம்ம அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு இல்லை,
அந்த அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு அந்த இராணுவ தளங்களை அமைக்க விட்டதுனால இந்த கத்தாரு, குவைத்து, ஈராக்கு, சவுதி, யுஏஇ, துபாய் உள்ளிட்ட நாடுலாம் என்னாச்சு, இப்போ அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க வளங்களை அவங்களே வந்து அனுபவிக்க முடியலை. நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, நம்ம நேர்மையாக போராடணும். நாளையோடு நான் கொல்லப்படலாம், பாருங்கள் அவர் சொன்ன வாசகம், நான் நாளையே கொல்லப்படலாம், அப்படியே கொண்டுட்டாலும் எனக்கு அடுத்து ஒரு 4-5 பேரை குறிப்பிட்டு நீங்கள்லாம் தலைமை பொறுப்புக்கு உடனே வரணும். ஒவ்வொரு படைகளும் ஆட்டோமேட்டிக் மோடில் வேலை பார்க்கணும், ஆட்டோ மோடில் பார்க்கணுன்ட்டார். ஒரு தலைமை இருந்து ஆர்டர் போட்டால் தான் வேலை பார்க்கணுன்ட்டு இல்லை. ஒவ்வொரு படையுடைய தளபதிகள் இருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நேர்மையாக இறங்கி அடிங்கன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. அதனால தான் இப்போ என்னாச்சுன்னா கடுமையான தாக்குதல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இராணுவ தளங்களை கொடுத்திருக்கிற அரபு நாட்டில் உள்ள அந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் உள்ள இராணுவ தளங்களுக்கு அடி விழுகுது. அப்படி அடி விழுகிறதுல ஒரு முக்கியமானது தான் ஐக்கிய அரபு எமிரேட்டில் இருக்கக்கூடிய அல் தாஃப்ரா அப்படிங்கிற அமெரிக்காவுடைய இராணுவ வெடிமருந்து கிடங்களை வந்து ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்கு. அந்த தாக்குதல் போன உடனே அங்கே உள்ள வெடிமருந்து அவ்வளவும் காலி. அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த சிரியாவில் உள்ள அல்டான்ஃப் கேரிசன்கிற இடத்தையும், ஈராக்கில் உள்ள அல் ஆசாத் ஏர்பேஸையும், அமெரிக்காவோட ஏர்பேஸு, குவைத்தில் உள்ள அலி அல் சலாம்ங்கிற அமெரிக்காவோட ஏர்பேஸு, யுனைடெட் அரபு எமிரேட், அமீரகம்னு சொல்லுவாங்கள்ல துபாய், அங்கே உள்ள அல் தஃப்ரா ஏர்பேஸையும், கத்தாரில் உள்ள அல் உதய் ஏர்பேஸையும், இப்படி எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா வந்து இராணுவ தளங்களை வச்சு நின்று இந்த ஈரானுக்கு எதிராக போடுறாங்களோ அந்த இராணுவ தளம் நாசமாக்கிருச்சு. இது போடல கதிகலங்கி போயிட்டு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் என்ன பண்ணுச்சு, உனக்கெல்லாம் உள்ள மெயின் சுவிட்சை நான் கட் பண்ணுறேன் பாரடின்னு சொல்லி இந்த ஹர்மோஸ் நீர் ஜலசந்தி இருக்குல்ல அதில் கேட்டை போட்டுருச்சு. இந்த ஹர்மோஸ் நீர் ஜலசந்தியை தாண்டித்தான் உலக நாடுகளில் 1/5 நாடுகளுக்கு எண்ணெய்கள் போகணும். இந்த அரபு நாடுகளுக்கு இந்த ஹர்மோஸ் ஜலசந்தி வந்தியாக தான் உலகத்தில் மற்ற நாட்டிலேருந்து மற்ற பொருட்கள் இங்கே இறக்குமதி ஆகணும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதியை கட் பண்ணிவிட்டு ஏன் அனுமதி இல்லாமல் எவனாச்சும் இந்த ஹர்மோஸ் ஜலசந்தி வழியாக கப்பை வந்துச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன்ருச்சு. அப்படி சொல்லிட்டு ஈரான் வந்து 2 நாடுகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துச்சு. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா. இப்போ எப்படியாவது நம்ம இந்த ஜலசந்தியை வந்து உள்ளே பூந்துருவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறது, அமெரிக்கா வந்து இன்னொரு நாட்டை கூப்பிட்டு நீ ஒரு கப்பலை ஓட்டிகிட்டு போயா நான் பார்த்துக்கிறேங்குது. அவனும் அமெரிக்கா பேச்சை கட்டிட்டு 3 கப்பலை உள்ளே கொண்டு வந்தான். ஒரே போட்டு தாக்கிருச்சு ஈரான். படித்து எரிஞ்சு நாசமாக போனோடனே தப்பு எல்லாருமே ரிவேஸ் கீர் போட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணிருச்சு, இதோடு நின்றுக்கணும்ல, நின்றுக்காம ஈரானுடைய கார்குங்கிற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு தான் மிக ஆழமான கடல் பகுதி கொண்டது. உலகத்துக்கு உள்ள எண்ணெய் ஏற்றுமதி பூரா அந்த தீவில் இருந்து தான் ஈரான் நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த தீவில் இப்போ குண்டு போடுது யார், அமெரிக்கா. இஸ்ரேல் மூலியமாக குண்டை போட்டுட்டு என்ன சொல்லுது, எனக்கு அடுத்த தாக்குதல் பயமாக இன்னும் பலமாக இருக்குங்கிறப்ப ஈரான் சொல்லுது, நீ சும்மா உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ ஹார்மோஸ் என்னுடைய இந்த தீவை நீ தாக்கி முழுமையாக அழிச்ச, இன்னைக்கு எண்ணெய் கிடங்கெல்லாம் இன்னும் தாக்கலை, அழிச்சிட்டின்னா நீ பேசி வச்சிருக்கா பார்த்தியா 12 அரபு நாடு, அதுக்கெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவேங்குது. இது எவ்வளோ பெரிய மிரட்டல் பார்த்தியலா. அப்போ எப்படி கை வைப்பான், அமெரிக்கா கை வைக்க மாட்டான். இப்போ தான் இந்த அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த இஸ்லாமிய நாடுகள்லாம் யோசனை பண்ணி ஆரம்பிச்சிட்டான். ஆகா நம்ம தெரியாதனமாக உள்ள அமெரிக்காவுக்கு இங்கே வந்து இராணுவத்தளம் கொடுத்துட்டோம், இவன் அங்கே வந்து நின்றானா நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு பார்த்தோம், இவன் நம்மளுக்கு பாதுகாப்பும் இல்லை, இவன் நம்ம மாதிரியே ஒரு இஸ்லாமிய நாடுகளை நம்மளை கொண்டு அடிக்கிறான், அவன் திருப்பி அடிக்கிறப்ப இவன் பாட்டுக்கு அமெரிக்காவில் உட்காந்துக்கிறான், நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம், நம்ம எண்ணெய் நாடுகள்லாம் போகுது. இவன் அந்த கார்கு தீவை அடித்தான்னா ஈரான் வந்து நம்ம நாட்டையே காலி பண்ணிட்டான்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதனால் இனிமேல் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு இங்கே இடம் கொடுக்கக்கூடாது, அவனை இதை விட்டு துரத்தணுங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட அந்த அரபு நாடுகள் வந்துட்டாங்க, அந்த கல்ஃபில் உள்ள நாடுகள்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இப்படி வந்ததுக்கு காரணம் வந்து மத்திய கிழக்கில் உள்ள இந்த யுத்தத்தை பற்றிய உங்களுடைய நிலைப்பாட்டை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி இன்றைக்கி சொல்லிட்டாரு. ஈரானுடைய அமைச்சர் வந்து அப்பாஸ் ஆராக்சி சொல்லியிருக்காரு, இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளை பார்த்து உங்கள் நிலைப்பாடு என்ன சொல்லு,
நீ அமெரிக்காவை தான் ஆதரிப்பியா? அவனுக்கு நீ இராணுவ தளம் கொடுத்து அவனை எங்களை அடிக்க விட்டுக்கிட்டே இருப்பியா? அப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் அடிக்காமல் நாங்கள் பேசாமல் இருக்கணுமா? உன் முடிவு என்னங்கிறத மட்டும் சொல்லிடு, அடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களுக்கு இன்னும் பல மாதங்கள் போர் நடத்தக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட இராணுவ பலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சொன்ன பிறகு தான் இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடெலாம் இப்போ இன்னொரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மளை விட்டு இவனை துரத்திடணும். யாரை துரத்திடணும்? அமெரிக்காவை துரத்திடணும். இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இருக்கிற இந்த இஸ்ரேலையும் துரத்தினுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இந்த நிலைக்கு வரவிட்டி தான் இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. ஐயோ என்னை வந்து அடிக்கிறாங்க, யாராருக்கெல்லாம் பயமாக இருக்கோ என் மேலே வந்து இப்போ விழுந்துக்குங்கன்னு சொல்லுவாங்களோ ஒரு நாட்டு பழமொழி, அது மாதிரி நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்கள் யுத்த கப்பல் எடுத்துகிட்டு வாங்க, நானும் வர்றேன், போயிட்டு அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் வந்து போர் நடத்தி நம்ம வந்து இல்லாமல் ஆக்குவோன்னு நினைக்கிறேன். சொல்கிறப்ப முகத்தில் அரைஞ்ச மாதிரி அந்த ஃப்ரான்ஸு ஜப்பான் தென்கொரியாலும் சொல்கிறேன், நாங்கள் எதுக்கடா வரணும், நீனா வழியவும் வளர்த்துட்டு எங்களை போய் உங்களை மாட்டி விட பார்க்குறியா, முடியாதுன்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கை சேதப்பட்டு அமெரிக்கா இருக்குது. இந்த நிலையில் இந்த அமெரிக்காவை இந்த அளவுக்கு முச்சந்திக்கு கொண்டாந்து விட்ட இஸ்ரேல் இருக்குது பார்த்தீங்களா, அது நாடு பிடிக்கி. அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இருக்கிறாரா செத்து போயிட்டாராங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் நாட்டை இஸ்ரேல் தாக்கினவுடனே அது எதிர்த்தாக்குதலாக வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கி சின்ன பின்னமாக்கிடுச்சு, அந்த நாடே இல்லாமல் போச்சு. அந்த இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ் வந்து சுடுகாடு மாதிரி இருக்குது. என்னைக்கு வந்து அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தில் ஈரான் குண்டு போட்டுச்சோ, அது போடுறப்ப அந்த இராணுவ தளபதியும் நெதன்யாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த குண்டு விழுந்ததாகவும் அந்த இராணுவ தளபதி உயிரிழந்துட்டதாகவும் செய்தி. இந்த செய்தியை இஸ்ரேலும் ஒத்துக்கிருச்சு. அப்போ அவரோட பேசிக்கிட்டு இருந்த இராணுவ தளபதி இறந்துருக்கிறப்ப நெதன்யாகு மட்டும் எப்படி பிழைச்சிருப்பார்? அவரும் காலியாகித்தான் இருக்கணும். இதை இஸ்ரேல் மறைக்குதுங்கிற மாதிரி இந்த ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இதை மறைக்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, அவர் உயிரோடு இருக்கிற மாதிரியும் டீ குடிக்கிற மாதிரியும் ஏஐயில் வந்து வீடியோக்கள் எடுத்து இஸ்ரேல் தரப்பில் விடுறாங்க. ஆக நீ எப்படி இருந்தாலும் இனிமேல் வந்து உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் இஸ்லாமிய நாடுகள் வந்து ஈரான்கிட்ட உள்ள அந்த தலைவர் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லால் கொமேனி வந்து தான் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார், அமெரிக்கா ஒருவேளை நம்ம மேலே போர் தொடுத்தால் அது தொடங்கணும், நம்ம முடிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். நானே இறந்துட்டாலும் அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து நீங்கள் ஆட்டோ மோடில் வேலை பார்க்கணும்னு சொல்லி கட்டளையிட்டதுனால இப்போ எல்லாரும் உச்சபட்ச போருக்கு இறங்கிட்டாங்க. ஆயத்துல்லா அலி கொமேனிக்கு பிறகு இரண்டாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய இரண்டாவது மகன் முஜ்தபா கொமானியும் இறந்துட்டாருன்னு சொல்லி இந்த அமெரிக்கா செய்தி வெளியிடுது, அல்லது நாங்கள் தாக்கிட்டோம் கோமாவில் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் அவருடைய நிலைமை என்ன, அவர் எதுவும் காயம்பட்ட சிகிச்சையில் இருக்கிறாரா அல்லது அவர் மறித்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியுமே வரல. ஆனால் அதே சமயம் அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் இங்கே ஈரானில் இருக்கிற எல்லாருமே சமமான தலைவர்கள் மாதிரி தாக்குதல் நடத்துறதுனால அமெரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியலை. இங்கே உள்ள எத்தனை பேரை போட்டாலும் அடுத்தடுத்து தலைவர்கள் உருவாகிடுவாங்க போல இருக்கு ஈரானில். ஆனால் அமெரிக்கா நிலைமை அப்படி இல்லை. அமெரிக்காவில் ட்ரம்பை போட்டாலும் நெதன்யாகுவை வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்துட்டாலும் அடுத்து அங்கே எந்த விதமான போர் நடவடிக்கையும் இல்லாமல் ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி ஸ்தம்பிச்சா உலகத்துடைய அதிகாரமே ஈரான் கையில் வந்துடும் சொல்லி இன்றைக்கி உலக நாடுகளை பார்க்குறதுனால தான் ஈரானை பகைச்சிக்கிறாமல் அவங்க வந்து ஒரு நடுநிலையாக இருக்க விரும்புகிறாங்க. இப்போ இந்த மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளும் இனிமேல் நம்ம ஈரானை பகைச்சிக்கக்கூடாது, அதோட ஒன்றா இருந்து நம்மளுடைய இராணுவ பலத்தை நம்ம மிகச்சிக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை எண்ணெய் வளத்தை காப்பாற்றின எண்ணமும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இஸ்லாமிய நாடுகளை தாக்கணுன்னா எண்ணெய் வளம் பாதிக்கப்பட்டோன்னா உலகம் பூரா பாருங்கள் விலைவாசி மாறிடுச்சு, எண்ணெய் தட்டுப்பாடு வந்துருச்சு. இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்கிறத இப்போ உலகமே தெரிஞ்சுக்கிருச்சு. இந்த எண்ணெய் வளம் இல்லாட்டி விமானம் ஓடாது, ரயில் ஓடாது, கப்பல் ஓடாது, பஸ்ஸு ஓடாது, பைக்கு ஓடாது, மோட்டர் சைக்கிள் ஓடாது. நம்ம ஊரில் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடும். வாகனங்கள் ஓடலைன்னா என்ன ஆகும், எந்த விதமான போக்குவரத்து இருக்காது, கேஸ் இல்லாட்டி சமைக்க சாப்பிட முடியாது, தொழில்நுட்பத்துக்கு கேஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது, ஸ்தம்பிச்சு போய் உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த உலகத்தையே ஈச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள்கிட்ட உள்ள எண்ணெய் வளங்களுங்கிறத
இப்போ உலக அரங்கில் முஸ்லீம் நாடுகளுக்கும் உள்ள அந்த பலத்தையும் அதனுடைய பயனையும் இப்போ உலகமே அறிஞ்சுக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த ஈரான் மூலியமாக இந்த வாருக்கு பதிலடி கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உலகமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய நாடுகளையும் துச்சமாக பேசுறது கூட யாருமே பயப்படுவாங்க. ஏன்னா உலகத்தை இயங்க வைக்கக்கூடிய பிரதான உயிர் மூச்சு மாதிரி உள்ள ஒரு அசட்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குங்கிறதுனால இனி அவர்கள்லாம் ஒன்று கூடிடுவாங்க. அவங்க என்ன ஒன்று கூடினாலும் அவங்க வந்து அநியாயமான ஒரு ஆட்சி செய்ய மாட்டாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இந்த ஏற்கனவே ஒரு சமாதான பேச்சு நடத்துகிறப்ப அமெரிக்கா வந்து ஈரான்ட்ட என்ன சொல்லுது, நீ வச்சிருக்கிற அந்த 460 பங்கு அந்த யுரேனியத்தை நீ அழிச்சிடணும், அது 60% செறிவூட்டி வச்சிருக்கிற, நீ நினச்சா அதை ஆயுதமாக்கிறாங்கிறப்ப அந்த ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க வைக்கலை. ஏன் வைக்கலைன்னா நீ சொல்கிறதுக்காக இல்லை, எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மக்களை கொல்லக்கூடிய அணு ஆயுதங்களை நாங்கள் உருவாக்கக்கூடாதுல உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலை, நாங்கள் அதை வந்து யுரேனியத்தை வந்து குறைச்சி மற்ற மின்சாரம் மற்ற தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதில் பாதியை வேணாலும் உங்கள்கிட்ட தர்றேங்கிற அளவுக்கு கொடுத்தார்ல. இதுதான் அந்த இஸ்லாமிய நாடுகள் மேலே உள்ள அவங்களுக்குள்ள இறை நம்பிக்கை. இப்போ இறைவனுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உலகமே ஈரானுக்கு வந்து இப்போ மனதார ஆதரவும் வாழ்த்தும் சொல்ல ஆரம்பித்ததுனால நிலை தடுமாறி போய் என்ன பண்ணுறதுன்னு முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள். அந்த இஸ்ரேல் நாடு அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கி நாடு முழுக்க பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.